அன்பார்ந்த சோதரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சோதரி ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். சோதரி ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராமஜி இருக்கிறேன். மோசிகவாகன மோகனகஸ்தே சாமனகர்ண விளம்பர சூஸ்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. கஜானபூதம் கனாதி ஜெயபிதம் கவித்தஜம்பம் பலசிர பிரசித்தம் மாசுதம் சோக வினோத காரணம் அவாமி விக்னேஸ்வர பாத நமஸ்தே. இந்த வீடியோவின் தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் 6 குடியின் திசை 8 குடியின் புத்தி நடக்கும் பட்சத்தில் என்ன பலனை வழங்குவார் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். லக்கணம் கடக லக்கணமாக அமைந்து அந்த லக்கணத்தில் கிரகம் இல்லை. 2ஆம் இடமாகிய சிம்மமணியில் ராகுபான் வீட்டிருக்கிறார். 3ஆம் மணியில் கிரகம் இல்லை. 4ஆம் மணியில் துலாமணியில் சனி பகவான் வீட்டிருக்கின்றார். 5ஆம் இடத்தில் விருச்சிகமணியில் குரு பகவான் வீட்டிருக்கின்றார். 6ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. 7ஆம் இடத்தில் மகரமணியில் செவ்வாய் பகவான் வீட்டிருக்கின்றார். 8ஆம் இடத்தில் கேது பகவான் வீட்டிருக்கின்றார். 9ஆம் இடத்தில் கிரகமில்லை. 10ஆம் இடத்தில் புதன் பகவான் மேசமணியில் வீட்டிருக்கின்றார். 11ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் ரிஷபமணியில் வீட்டிருக்கிறார்கள். 12ஆம் இட மிதுனமணியில் சுக்கிர பகவான் வீட்டிருக்கின்றார். இவ்வாறு 9 கிரகங்களும் 12 ராசிகளுக்குள் பரவலாக ராசிகளில் வீட்டிருக்கின்றன. இவ்வாறு வீட்டிற்கும் கிரகங்கள் ஜாதகத்துக்கு எவ்வாறு 6-8 தசாப்தி காலத்தில் வழங்கியிருக்கும் என்பதை இந்த வீடியோவில் எடுத்துக் கூறுகிறேன். இது பெரிய தலைவருடைய ஜாதகம். இந்த ஜாதகம் மறைந்து விட்டார், பேச சொல்ல விரும்பவில்லை. ஒரு உலக புகழ்பெற்றவர், அரசியல்வாதி. 6-8 நிலையை இப்போது எடுத்துக்கொள்ளவுள்ளேன். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான். ராகுபானுக்கு 6ஆம் இடமாகிய மகரமணியில் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு ராகுபானுக்கு 6-8 நிலையில் உள்ளது. அடுத்த 4ஆம் இடமாகிய துலாமணியில் சனி பகவான் வீட்டிருக்கின்றார். இந்த சனி பகவானுக்கு 6-8 வருபவர்கள் சிவமணியில் வீட்டிருக்கும் சூரிய பகவான் சந்திர பகவான் வருகிறார்கள். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் சனி பகவான் 6-8 வருகிறார்கள். அடுத்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் விருச்சிகமணியில் வீட்டிருக்கின்றார். இந்த குரு பகவானுக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் வீட்டிருக்கின்றார் மேசமணியில். 8ஆம் இடமாகிய மிதுனமணியில் சுக்கிர பகவான் வீட்டிருக்கின்றார். சுக்கிர பகவான் குரு பகவானுக்கு 6-8 அமைப்பு நிலை உள்ளது. அடுத்தாப்பில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வீட்டிருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் 6-8 ராகு பகவானை கூறிவிட்டேன். மீண்டும் சுக்கிர பகவான் 6-8 வருகிறார். செவ்வாய் பகவான் மகரமணியில் வீட்டிலிருந்து சுக்கிர பகவான் மிதுனமணியில் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற நிலையில் சுக்கிர பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு 6-8 நிலை வருகிறது. இவ்வாறு மற்ற கிரகங்கள் புதன் பகவானை குறிப்பிட்டேன், சூரிய சந்திர பகவான் குறிப்பிட்டேன், சுக்கிர பகவான் குறிப்பிட்டேன். இவ்வாறு பல்வேறு கிரகங்களும் தத்தம் 6-8 நிலையில் உள்ளது. ஜாதகத்தில் எவ்வாறு எந்த நிலையில் எந்த ஸ்டேஜில் உள்ளது என்பதை கூற உள்ளேன். 4ஆம் இடமாகிய துலாமணியில் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் வக்ரமும் பெற்றுள்ளார். இவருக்கும் 6-8 அவர்களுடைய சூரிய சந்திர பகவானுக்கும் 6 நிலை வருகிறது.
சூரிய பகவான் சந்திரபகவான் எந்த நிலையில் உள்ளார்கள் என்றால் அமாவாசை யோகத்தில் உள்ளார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கிரகம் சூரியன் சந்திரனில் இருவர் வீட்டில் இருக்கும் வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் என்று விட்டால் அந்த கிரகம் யோகத்தை அமாவாசை யோகம் என்று கூற வேண்டும். மீண்டும் அந்த அந்த இடத்திற்கு சிரசோபகவான் வீட்டிற்கு சூரிய சந்திரன் வீட்டிற்கு குருவின் பார்வை 7ஆம் பார்வை விடுகிறது. சூரியனும் குருவும் சத்துவ பார்வை 7ஆம் பார்வை சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. சந்திரனும் குருவும் சத்துவமாக இருக்கும் நிலையில் இருக்கும் நிலைக்கு சேதிரி யோகம் என்று ஒரு நிலையில் உள்ளது. இவ்வாறு வீட்டிற்கும் நிலையில் ஜாதகர் எதிரிகள் என்றும் இருப்பார்கள் என்று கூறலாம். எதிரிகள் இருப்பார் என்றால் அவர்கள் வெல்வார் என்று கூற வேண்டுமே. லக்னாதி என்ற நிலையில் இருக்க வேண்டும். தசநாதன் வித்தியநாதன் நல்ல நிலையில் இருந்தால் வெல்வார்கள் என்று கூற வேண்டும். இவ்வாறு சூரிய பகவானும் சந்திர பகவானும் சனி பகவானுக்கு ஆரட்ட நிலையில் இருக்கும் நிலையிலே கல்வி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக விருச்சமணியில் இருக்கும் குரு பகவான் ஆரட்டா புதன் பகவான் வருவார். புதன் பகவானும் குரு பகவான் ஆரட்டு நிலையில் உள்ளார்கள். புதன் பகவான் மேசமணியிலும் குரு பகவான் விருச்சமணியிலிருந்து ஆரட்டா உள்ளார்கள். இவர்கள் எந்த நிலையில் பார்க்க வேண்டுமானால் புதன் பகவான் உச்சனின் வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் உச்சனின் வீட்டில் இருக்கிறார்கள். புதன் பகவான் பகை வீட்டில் இருக்கிறார் என்பது இது புதன் பகவானுக்கு ஒரு வீட்டு நிலையில் உள்ளது. இந்த குரு பகவானானவர் 18 நட்பு வீட்டில் இருக்கின்றார் என்று கூற வேண்டும். அடுத்தாப்பில் இது 6 வரும் நிலையில் உள்ளது. அடுத்தாப்பில் சுக்கர பகவான் 6 உள்ளார். சுக்கர பகவான் மிதமணியிலும் குரு 6 நிலையில் உள்ளது. அடுத்தாப்பில் செவ்வாய் பகவான் 6 சுக்கர பகவான் வருகிறார். சுக்கர பகவான் வரும் நிலையில் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்த சனியாக உச்சம் நிலையில் இருக்கிறார். உச்சம் செவ்வாய் பகவான் ராகு பகவான் 6 உள்ளது. சுக்கர பகவான் 6 வருகின்றது. செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதால் சூரியனுக்கு 9ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கின்றார் என்று கூற வேண்டும். மற்ற கேது பகவானுக்கு எந்த கிரகம் இல்லை. அடுத்து புதன் பகவான் கூறிவிட்டேன். புதன் பகவான் அடுத்த சூரிய சந்திரன் கூறிவிட்டு சுக்கர பகவான் கூறிவிட்டேன். அடுத்த கிரகம் 6 வரும் நிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க முடியும் ஜாதகருக்கு எவ்வாறு பலன் வழங்கும் என்று எடுத்துக்கொள்வோமானால் அனைத்து கிரகங்களும் பாவத்துவமின்றி சூத்துவமாக ஸ்தானம் பெற்றிருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். ஸ்தானம் பெற்றிருந்தால் குரு நட்பு வீட்டில் இருக்கின்றார். உச்சம் சனி பகவான் வக்கரம் பெற்று உச்ச நிலையில் உள்ளார். செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று உச்ச நிலையில் உள்ளார். சூரிய சந்திரர்கள் குருவின் பார்வை பெற்று நல்ல நிலையில் உள்ளார்கள். புதன் பகவான் மட்டும் சாண பலம் இல்லாமல் பயிர் வீட்டில் இருக்கின்றார். ஆனால் வீடு கொடுத்தும் உச்சம். சுக்கர பகவான் நட்பு வீட்டில் இருக்கின்றார். இவர் அனைத்து கிரகங்களும் சுத்தம் சாண பலத்துடன் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். எந்த கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருவர் நண்பர் இல்லை. அனைத்து 6 சுஸ்தானங்களிலும் பயங்கரங்களாகத்தான் வருகின்றது. செவ்வாய் பகவானுக்கு 6 இருக்கும் சூரியன் சந்திரனும் பயங்கரங்களாக உள்ளார்கள். சுக்கர பகவானுக்கு 6 அவர்களும் புதன் பகவான் பயங்கரமாக இருக்கிறார். சுக்கர பகவானுக்கு இல்லை சார். குரு பகவானுக்கு புதன் பகவான் 6 அவர்களும் பயனிலையில் உள்ளார். குரு பகவானுக்கு சுக்கர பகவானுக்கும் 6 நிலையில் அது பயங்கரங்களாக உள்ளது. செவ்வாய் பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு 6 அவரும் நிலையில் 2 கிரகம் பயங்கரங்களாக உள்ளன. இவ்வாறு பயக்கிரங்கள் 6 உள்ள நிலையில் உள்ளார்கள். இவ்வாறு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் சிறு 6 தசாபுத்தி காலங்கள் சின்ன இடர்களை ஏற்படுத்துமே தவிர இந்த ஜாதகருக்கு அதிகமான கெடுபலங்களை தர இயலாத நிலையில் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் ஜாதகர் அந்த தசாபுத்தி காலத்தில் சிறிது இடர்களை சந்திப்பார். லக்னாவது அதிசூத்தமாக உள்ளது. அனைத்துக்களும் நல்ல நிலையில் உள்ள ஜாதகர் மேன்மையடைவர் பல கோடிகளுக்கு அதிபதியாகி பல கோடி உலக மக்கள் அனைவருக்கும் அனைவரிடம் புகழ் பெற்று செல்லக்கூடிய நிலையில் இருந்து அவர் மறைந்துவிட்டார். அடுத்தாப்பில் என்ன கூற வேண்டுமென்றால் இவ்வாறு 6 கிரகங்கள் தத்தம் பணிகளை அவர் இருக்கும் நிலை இடத்தை பொறுத்து தத்தம் பணிகளை செய்யும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் ஆட்சி பெற்று விட்டால் ஆட்சி பெற்று ஒரு தசை எடுத்த கிரகம்
தசை நடத்துங்கிறதுக்கு புத்தி நடத்தும் ஆட்சி உச்சம் மூலத்துறையில் விட்டிருந்தால் இந்த 6-8 நிலைகளிலிருந்து மட்டுப்படும் என்று கூற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் 6-8 கிரகங்கள் வலுப்பெறாமல் இருந்தால் அந்த 6-8 தசாபதி வருங்காலத்தில் ஜாதகருக்கு அதிகமான பொருள் இழப்பீட்டை தரும் என்று கூற வேண்டும். இவ்வாறு இந்த ஜாதகத்தை மூலம் 6-8 தசாபதிகளை விளக்கிக் கூறியுள்ளேன். அடுத்தாப்பில் இன்னொரு ஜாதகத்தை சிம்பிளாக முடித்து விடுகிறேன். லக்னம் துலா லக்னமாகி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் பாதஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். அவர் தற்போது நடக்கின்றது சுக்கிர பகவான் திசை நிற்கிறது. சுக்கிரபகவான் 2ஆம் இடத்தில் இருந்தார். குரு பகவானுக்கு 6-8 உள்ளார். இவ்வாறு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் 6-8 சுக்கிர பகவான் ஆட்சி விட்டிருக்கிற நிலையில் புத்திநாதன் குரு பகவான் ஆட்சி விட்டு நிற்கிற ஜாதகர் நற்பநிலை வழங்க இயலாத நிலையில் மிகவும் பாதாம நிலை செய்தது என்று கூற வேண்டும். ஜாதகர் இந்த சாதம் பார்த்து வந்தார். அவருக்கு கூறியது இதுதான். மீண்டும் இவர் பாதகாதி நிலையில் உள்ளார். பாதஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அந்த ஜாதகருக்கு 6-8 தசாபலத்தை சுக்கிர திசையில் குரு புத்தியில் அந்த ஜாதகரை மிகவும் மோசமான நிலைக்கு பொருள் வரவை ஈட்டாமல் ஜாதகருக்கு பொருள் வரவை கொடுக்காமல் ஜாதகர் கொஞ்சம் தான் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்தில் செல்லக்கூடிய நிலை தள்ளிவிட்டது என்று கூற வேண்டும். கூறினேன். அவர் ஜாதகர் அவர் ஒத்துக்கொண்டார். அவர் கூறவில்லை. எவ்வாறு இருக்கும் என்றார் கேட்டார். அந்த இவர் 2 வருட காலங்களாக நீங்கள் சரியாக இருந்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு பலன் சரியில்லை, உங்களுக்கு பொருளாதாரத்தில் முடக்கம் ஏற்படுது என்று கூறினேன். ஆனால் ஆயுள் மட்டும் தீர்க்கம். ஆயுள் அட்டமாதிபதி செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் இருப்பதால் ஆட்சி பெற்ற தீர்க்கம். அட்டமாதி சனி பகவான் ஆயுள் காரகன் சனி இருப்பதால் ஜாதகர் வழிமுறை இருக்கின்றார். ஆனால் 6 தசாக பெருத்த இடங்கள் ஏற்படுத்தி என்று கூறினேன். அந்த ஜாதகர் வியந்து போனார். இவர் எந்த சூதனையும் வேறு சொல்லவில்லை என்று. ஆனால் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இவர் 6-8 வருந்த திசைகள் சத்தம் ஜாதகம் அந்த தசாபக்தி காலத்தில் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று குறித்து அவருக்கு பலன் கூறலாம் என்று எடுத்து கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 6-8 என்றால் 6 என்பது ஹிந்தியில் 6 என்பது சே என்று கூறுவது. 8 என்பது ஹிந்தியில் 8 என்று கூறுவது. அவர் கூறும் நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 46 47 48 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 67 68 69 70 72 73 74 75 76 77 77 78 80 81 82 83 84 85 86 86 87 88 90 90 91 92 93 94 95 96 97 98 99 என்று 1 முதல் 100 வரை இந்தியில் கூறுவார்கள். அது 6 என்பது சே என்றும் 8 என்பது ஆற்று என்று கூறுவார்கள். இது 6-8 தசாங்கங்களில் வரும். இது கூறுவது அதான் 6-8 என்று வருகிறது. அஷ்ட பலன்கள் என்று கூறுவார்கள். வீடியோவில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் வளமுடன் வாழ அஷ்ட சிறுஜாமியின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.